நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சினிமா செய்திகள் தாங்க பார்க்க போறோம். இந்த வருஷத்துல 2025ல இந்த 8 மாசத்துல ஏகப்பட்ட படம் ரிலீஸ் ஆச்சு. கரெக்டா இந்த ரஜினி படம் சரி, அஜித் படம், சூர்யா படம்ட்டு ஏகப்பட்ட படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல வந்து நல்லாவும் இருந்தது, பயங்கரமாவும் இருந்தது, சிலது ரொம்ப மொக்கையாவும் இருந்தது, சில படம்லாம் பார்க்க கூடாத மாதிரி இருந்தது. நிறைய படம் ரிலீஸ் ஆச்சு. ப்ரொமோஷன்லாம் கொடுத்து பயங்கரமா அது இதுன்னு பேசின படம்லாம் கூட ரொம்ப மொக்கையாயிடுச்சு. ஆனா இந்த தியேட்டர் உரிமையாளர் சங்க தலைவர் நம்ம திருப்பூர் சுப்பிரமணியன் என்ன அனௌன்ஸ் பண்ணார் பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்துல இந்த 8 மாசத்துல டாப் 5 மூவியோட கலெக்ஷனை இவரு தமிழ்நாட்டுல எவ்வளவு அடிச்சிருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் படம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தலைவன் தலைவி தான் இருக்கு. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி, நித்யா மேனன், அப்புறம் டைரக்டர் யாரு நடிச்சிருக்காங்கன்னா பாண்டியராஜ் எடுத்திருக்காரு இந்த படத்தை. இந்த படம் பாண்டியராஜ்னாவே நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணிடுவாரு. இந்த கடைக்குட்டி சிங்கம் அது இதுன்னு சொல்லி நல்லா சூப்பரா எடுத்துருவாரு. அதே மாதிரி இந்த படத்தும் நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸை பயங்கரமா ரீச் பண்ணிட்டாரு. தியேட்டர்லயும் சரி நல்ல ரீச் இருந்து, ஓடிடிலையும் நல்ல ரீச் இருந்தது ரிலீஸ் ஆனோடனே. இந்த படத்தோட கலெக்ஷன் தமிழ்நாட்டுல எவ்வளவு அடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 66 கோடி அடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 4வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிராகன் மூவி தாங்க இருக்கு. டிராகன் மூவி யார் நடிச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் தான். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் இந்த படத்தோட கதை. இது நல்ல தியேட்டர்ல நல்ல ஃபேமிலிஸ்க்கும் நல்ல ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கும் பயங்கரமா ரீச் ஆச்சு இந்த படம். இந்த படத்தோட குரோத்தோட நம்ம பிரதீப் ரங்கநாதனோட குரோத் தான் அதிகம். ஏன்னா நடிச்ச 3 படத்தை பயங்கரமா 100 கோடி எல்லாத்துலயும் தாண்டிட்டாரு. அந்த மாதிரி குரோத் இருந்தது இவருக்கு. சிவகார்த்திகேயனே அச்சுருவார் இவரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் தமிழ்நாட்டுல எவ்வளவு அடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா 75 crores இந்த படம் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் 3வது எந்த படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா விடாமுயற்சி தாங்க. நம்ம தல அஜித் நடிச்ச படம். இந்த படம் ப்ரொமோஷன் பண்ணல, ஏதோ இன்டர்வியூ கொடுக்கல, எதுவுமே பண்ணல. சும்மா தலை நடிச்சாருப்பா அப்படின்னு சொல்லி சும்மா இப்ப இந்த டேட்ல ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. படமும் பெருசா இல்ல, யாருக்கும் பெருசா ரீச் ஆகல. தலை ஃபேன்ஸ் மட்டும் சும்மா போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் சைடும் பெருசா ஆகல. இந்த படம் ரீமேக் இங்கிலீஷ் படத்தோட ரீமேக் எடுத்து போட்டு இருந்தாங்க. இந்த படம் ரீச் ஆச்சுன்னா இல்ல, பெருசா தலை அஜித்துக்காக போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தாங்க. இந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சுதுன்னா 88 கோடி தமிழ்நாட்டுல அடிச்சிருக்குங்க. முதல்ல 2வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கூலி படம் தான் இருக்கு. இந்த கூலி படம் ப்ரொமோஷன் என்ன, ஐப் என்ன, ஏகப்பட்ட ப்ரொமோஷன் ஐப் எல்லாமே கொடுத்தாங்க. கொடுத்த ஐப்புக்கு இருந்துச்சுன்னா இல்ல தாங்க கண்டிப்பா. ஆனா எல்லா பெரிய பெரிய டைரக்டர், பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. ஆனா கலெக்ஷன் ஓரளவுக்கு வேர்ல்ட் வைடா பயங்கரமா அடிச்சிச்சு. தமிழ்நாட்டுல எவ்வளவு அடிச்சுதுன்னு பாத்தீங்கன்னா 145 கோடி அடிச்சிருக்கு தமிழ்நாட்டுல மட்டும். வேர்ல்ட் வைட் பார்த்தா நல்லாவே அடிச்சிருக்கு போல நம்ம கூலி படம். ஃபர்ஸ்ட் எந்த படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம குட் பேட் அக்லி தாங்க. இந்த படம் ப்ரொமோஷனும் பெருசா தரல. நம்ம தல அஜித் ஒரு ப்ரொமோஷனும் தரல, நார்மலாவே தரமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்டர்வியூ பெருசா தரல நம்ம குட் பேட் அக்லி. ஆனா பயங்கரமா ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஃபேன் சைடும் சரி, ஃபேமிலி சைடும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இந்த படம் தான் ஏதோ நெகட்டிவ் ரிவ்யூ வரலன்ற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நெகட்டிவ் ரிவ்யூலாம் எப்பயுமே இருக்கும். நம்ம ஆள் இருக்காரு ப்ளூ சட்டை அதெல்லாம் கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. இந்த படம் எவ்வளோ அடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 152 கோடி அடிச்சிருக்கு இந்த வருஷத்துல. ஃபர்ஸ்ட் குட் பேட் அக்லி தான் இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சோ இப்ப வேற எதனா படம் வந்திருந்தா அடிச்சிருக்குமான்னு சொல்லி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.